சற்று முன் பிரச்சாரத்தின் போது அண்ணாமலையை திடீரென கைது செய்த காவல்துறை. அதிர்ச்சியில் உறைந்த பாஜகவினர். அதாவது கோவை தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சாரம் செய்ததாகவும் காவல்துறையுடன் வாக்குவாதம் செய்ததாக பாஜக மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை மீது சூலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக களம் காண்கிறார். இதனால் கோவை தொகுதியில் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அண்ணாமலை அதன் பிறகு தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என கூறி வந்த நிலையில் பாஜக தலைமை கேட்டுக்கொண்டதற்கு கோவை தொகுதியில் போட்டியிடுவதாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தேர்தல் விதிகளை மீறிய அண்ணாமலை பிரச்சாரம் செய்து வருவதாகவும் பல இடங்களில் வன்முறை தூண்டி விடுவதாகவும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர்கள் புகார் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நெருங்குவதை ஒட்டி அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சார தீவிரப்படுத்தியுள்ளனர். தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை தான் போட்டியிடும் கோவை மட்டுமல்லாது கூட்டணி கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆவாரம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுகொண்டிருந்தார். அப்போது தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இரவு 10:40 வரை அவர் பிரச்சாரம் செய்ததாக புகார் எழுந்தது. இது குறித்து அண்ணாமலையிடம் கேட்டபோது பிரச்சாரம் செய்யவில்லை, வீடியோ ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள் என்று பதில் சொல்கிறேன் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் அண்ணாமலை 10:45 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் கொண்டதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தற்போது தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை மீறி அண்ணாமலை பிரச்சாரம் செய்து வந்ததால் காவல்துறையிடமும் வாக்குவாதம் செய்ததால் அவரை உடனடியாக கைது செய்ய முடிவெடுத்த காவல்துறை அதிகாரிகள் அண்ணாமலையை சுற்றி வளைத்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.